ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல டெவில் மே கிரையோட எபிசோட் 5 பார்க்க போறோம். எல்லாரும் பாம்பு வெடிச்சதுல அப்படியே வானத்துல சதறி இருப்பாங்கல்ல. எல்லாரும் பயத்துல கத்திட்டு இருந்தா பெயின்ஸ் மட்டும் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. டான்டே நீ என்னதான் பிளேனை பிடிக்க வச்சிருந்தாலும் நம்ம விஷயம் முடியலன்ட்டு கையில கிடைக்காத வச்சு அடிப்பான். ருத்ரா நீ அண்ணன் கூட போய் சேராம எப்படி இது முடியும், ஹாஃப் பிரீட் நாயன்ட்டு பிளேன்ல இருந்து விழுந்ததுக்கே செத்து போயிடாத என் கையால சாவன்பான். அவன் டிசப்பேர் ஆகவும் டான்டே சாகாம இருக்கணுமான்ட்டு கீழே பாப்பான். இதுக்கப்புறம் மேரியை கட்டுவாங்க. அவ கேவலியர் கிட்ட இருந்து தப்பிச்சு போக லிஃப்ட் யூஸ் பண்ணலான்னு பாப்பா. பார்த்தா எச்சிட் நாங்க வந்திருப்பா. கரெக்டா அவ அந்த டோர் ஓபன் பண்ணும் போது கேவலியர் முன்னால இருப்பான். என்ன அவளை பிடிக்க முடியலையான்ட்டு சரி நீ போய் உன் மிஷினை பாரு, நானும் பிளாஸ்மாவும் இதை பாத்துக்கிறோம். ஆக்சுவலா அவளை நான் தீத்து கட்டுறன்பா. கேவலியர் மக்காய்க்காகன்ட்டு கிளம்பியிருப்பான். எச்சிட்னாவும் அதே சொல்லுவா. மேரி சைட்ல தான் ஒளிஞ்சு தப்பிச்சிருப்பா. அண்ட் டக்குன்னு மேல போக ஆரம்பிப்பா. இந்த பில்டிங்க்கு பேக்கப் டீம் வந்திருப்பாங்க. ஹை டென்ஷன் கரண்ட் இருக்கனால தான் பில்டிங் குள்ள போகாம டோர்ஸ் ஓப்பன் ஆனது உள்ள போயிடலாங்கிற மாதிரி பேசிப்பானுங்க. இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க கேவலியரை காட்டுவாங்க. அவன் சர்டன் ரூம்குள்ள போகவும் கேவலியர் வந்தாச்சு எந்திரிங்கன்பாங்க. சிலர் இன்ட்ரூடர்ஸை பிடிச்சாச்சான்பாங்க. கேவலியர் பேட்டலுக்கு போகணும் தயாராகுங்கன்பா. எல்லாம் அவங்க வெப்பன்ஸ் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் தப்பிச்சு வந்த மேரியை காட்டுவாங்க. அவ கன் எடுத்துட்டு லாக் பண்ணி ரூம்குள்ள என்ட்ராவா. உள்ள சில மான்ஸ்டர்ஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போல இருக்கும். லைட்டா அவளுக்கு ஹாலுசினேஷனும் வரும். இதெல்லாம் அந்த ட்ரக்ஸ்னால போலன்ட்டு முன்னால போவா. ஒரு மான்ஸ்டர் தலையில துப்பாக்கிலாம் வைக்கும் போது தலையே தனியா போயிடும். சைட்ல இன்னொரு மான்ஸ்டர் கையை பிடிச்சு கூப்பிடும். அவ கண்ண பாயிண்ட் பண்ணும் போதெல்லாம் அது ரத்த கண்ணீரோட எனக்கு கொன்றுங்கும். மேரியும் கொன்றுப்பா. இந்த இடத்துக்கு யாரோ வரப்போல இருக்கும். பார்த்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிளாஸ்மா தான் வருவான். லிeutenant நீங்களா, உங்களை உயிரோட பார்த்தால சந்தோஷம்பா. மேரி உன்னையும் பார்த்தால சந்தோஷம்பா. இதுக்கப்புறம் கீழே விழுகிற என்சோவை கட்டுவாங்க. டான்டே கிட்ட ஏதாவது பண்ணடான்பா. டான்டே ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேட்பான். என்சோ உனக்கு சூப்பர் ஹீரோஸ் படத்துல வர மாதிரி ஏதாவது சூப்பர் ஹீரோ சூட்டோ இல்லனா பேக்கப்க்கு ஏத்த மாதிரி பேராஷூட்டோ இருந்தா நல்லா இருக்கும்பா. டான்டே பேராஷூட்ஸ் ஆன்ட்டு ஏரோப்ளேன்ல இருந்து சதறப்பட்ட பேராஷூட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு தான் போட்டு விட்டு இங்க பாருங்க இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால இதெல்லாம் பழக்கம் இல்ல. பட் இதை சரியா செய்வங்கும் போது அவனுக்கு அந்த லேடியை பார்க்கும்போது அவங்க அம்மாவை பாக்குற போல இருக்கும். டக்குன்னு பேராஷூட் ரிலீஸ் பண்ணி விட்டு நீ காப்பாத்தப்பட்டாச்சுன்பா. இதுக்கு அடுத்து இன்னொரு பர்சனை காப்பாத்திட்டு அடுத்த ஆளுகிட்ட போறப்ப பிளாஸ்ட் நடக்கிற போல இருக்கும். அவன் அந்த ஆளை காப்பாத்திட்டு பிளாஸ்டோட ஃபோர்ஸ் மூலமா கீழே வருவான். என்ஜோ எனக்கு ஏதோ வியர்டா இருக்குன்பா. டான்டே எனக்கும் தான்பா. என்ஜோ ஒரு மணி நேரத்துக்கு 100 மைல் வேகத்துல தரையில போய் விழுகிற மாதிரி தான் யாருக்கா இருந்தாலும் வியர்டா தான் இருக்கும்பா. டான்டே இந்த இடத்துல அவைக்கன் ஆகிற போல இருக்கும். மேரி அவங்கிட்ட கன்னை வாங்கியிருப்பா. அவளோட சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதோ அவளை அஃபெக்ட் பண்ற போலவே இருக்கும். முன்னால இருக்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவா. கூட இருக்கவன் எல்லாரும் செத்துதானே கிடக்குறாங்கன்பா. மேரி 100 பீசஸ்க்கு மேல இருந்தா எப்படி ரிசர்ச் பண்ணுவான்ட்டு இன்னமும் ஆம்லெட் டாப் ஆஃப் த பில்டிங்ல தான் இருக்கு, போய் எடுப்போன்பா. அவன் எண்ட் ஆஃப் த ஹால்ல தான் படியில இருக்குன்ட்டு நான் இந்த ஃப்ளோர்ல தான் கொஞ்ச நேரமா சுத்தி திரியறேன், கொஞ்சம் உழவு பார்த்துட்டுன்பா. இதுக்கப்புறம் மேரி வெளியே வந்துட்டு வேற எங்கேயாவது போனேன்னு கேப்பா. அவன் இல்லைன்ட்டு நீங்கன்னு கேட்பான். மேரி ஒரு ஃபேமிலியை பார்த்திருப்பாளையா, அவங்க டீமன்ஸ் போல இல்ல, லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிட்டு ஃபேமிலி போல இருந்தாங்கன்பா. அவன் ஆனாலும் அவங்க டீமன் தானன்பா. மேரினா கொல்றான்னு சைன் பண்ணலையா, அந்த மாதிரி கிடையாது, இவங்களா நல்லவங்களா தெரிஞ்சாங்கன்பா. அவன் மக்காயில இருந்து வெளியே வந்த யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்பா. அதுக்கு டீமன் நம்ம டீமன் ஹண்டருங்கும் போது மக்காய்ங்கிற வார்த்தையை மட்டும் நோட் பண்ண மேரி டீமன் ரெல்ம சொல்றேன்பா. பிளாஸ்மா மேரி கண்டுபிடிச்சதுனால தாக்க ஆரம்பிச்சிருப்பான். மேரி லாட்டக்ஸையும் டாச் பண்ணிட்டு சுற்றுப்பா. அவனோட ட்ரூ ஃபார்முக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபைட் ஃபேரா இருக்காதுன்பா. அண்ட் மேரியை தாக்கியிருப்பான். அவளுக்கு ரத்தமும் வரும். எச்சிட்னாவும் இங்க தான் இருக்கியான்னு நோட் பண்ணிருப்பா. பிளாஸ்மா மேரியை தூக்கி இந்த பக்கம் வீசி அடிச்சிருப்பான். பிளாஸ்மா மேரியை கொல்ல போறப்பெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போலாமான்பா. அவன் ஆல்ரெடி கழுத்துல லைட்டா கோடு போட்டு விட்டுருப்பான். இருந்தாலும் இப்ப பேசுற சிச்சுவேஷன் இல்லையே, உன்னால எனக்கு என்ன தர முடியும்னு கேட்பான். மேரி எப்படியும் ஒயிட் ராபிட் டார்க்கம்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும்னு நினைப்பான்லன்பா. இதே இடத்துக்கு எச்சிட்னா வரத காட்டுவாங்க. பிளாஸ்மா என்ன சொல்ல பாக்குறேன்பா. மேரி நீ லோ லெவல் ரெக்ரூட்டோட உடம்ப வச்சிருக்க, நான் ஒரு ஆபீசர், அவனால போக முடியாத இடத்துக்குலாம் நான் போவான்ட்டு கண்ணை தூக்கி போட்டிருப்பா. நான் உனக்கான இன்ஃபர்மேஷன் பாஸ்கோட்ஸ் எல்லாம் தரேன், அதுவும் நான் உயிரோட இருக்க வரைக்கும்பா. பிளாஸ்மா இதை ஏத்துக்கிட்ட போல இருக்கும். மேரி சிரிப்பா. இதுக்கப்புறம் மேரி போய் கன் எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறப்ப எச்சிட்னா பாய்சன் வச்சு தாக்கியிருப்பா. ஒயிட் ராபிட் உன் பணத்தை தான் அதிகமா எதிர்பார்த்தான். அதை கொண்டு போய் நான் அவனுக்கு கிஃப்டா தரன்பா. பார்த்தா அவ தாக்குனது பிளாஸ்மாவா இருக்கும். மேரி கண்ணா அவ பக்கம் வர வச்சுட்டு தப்பான ஆளை கொண்டுட்ட போல என்ட்டு தாக்க ஆரம்பிச்சிருப்பா. எச்சிட்னா முடிஞ்ச அளவுக்கு தடுப்பா. பட் ஆன்டி டீமன் புல்லட்ஸ் மேல படவும் அப்படியே அவ உடம்பு 2 துண்டா சதறும். இந்த இடத்துலயே செத்துருப்பா. இதுக்கப்புறம் டான்டேவை காட்டுவாங்க. என்ஜோ என்னடா ஆச்சுன்னு கத்துவான். ஒயிட் ராபிட் அவனை சன் ஆஃப் ஸ்பாடான்னு கூப்பிட்டது ஞாபகத்துக்கு வரும். அண்ட் அவன் அம்மா இது உன் அப்பா விட்டு போனது சேஃபா பாத்துக்கிட்டு இருப்பாங்களே, அது ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு அடுத்து டெவில்ஸ் வந்து தாக்குறப்ப அவங்க அம்மா அவனை ஒளிய வச்சுட்டு வெஜில போய் கண்டுபிடின்னு இருப்பாங்க. இந்த நினைவுகள் தான் அவனுக்கான ட்ரிகரா இருக்கும். அவன் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் என்ஜோ அதான் ரக்கையில முளைச்சு வச்சுல வந்து காப்பாத்துறா, என்னடா பாக்குறேன்பா. இதுக்கப்புறம் டான்டே ஒருத்தனை காப்பாத்துறான்னு போனா அவன் டீமன் தானே, நீ தள்ளி போன்பா. ஹீரோ அப்ப சாவரையான்ட்டு அவனை காப்பாத்திட்டு அப்படியே விபி பெயின்ஸ் மத்தவங்களையும் காப்பாத்திட்டு வருவான். என்ஜோ ஒரு பில்டிங்ல விழுகிறதா இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தான் அவனையும் காப்பாத்திருப்பான். என்ஜோ நீ நிஜமாலும் ஸ்பாடா மகந்தாண்டான்பா. இந்த இடத்துக்கு ருத்ரா வந்து அப்படியே அவனை தூக்கிட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் மேரி அவளுக்கான மெடிகேஷன்ஸ் போட்டு வெளியே போலான்னு பாக்குறப்ப க்ளோவிங்க ஒரு ரூமா பாத்திருப்பா. பார்த்தா அது சர்வேலன்ஸ் ரூமா இருக்கும். இங்க இவளை யாரோ பாக்குற போல இருக்கும். அவளும் மத்த விஷயங்களை பார்த்துட்டு கேட் ஓபன் பண்ணலான்னு பாப்பா. அந்த சர்வேலன்ஸ் பண்ணது கேமரா அது
அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்ன்ட்டு சுத்தி இருக்க கேட்ட பூரா நீக்கி விட்டுரும். பேக்கப் டீமும் உள்ள வர பாப்பாங்க. மேரி பாம பார்த்ததும் இது ட்ராப்ங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு நோட்டிஃபை பண்ணலான்னு பாப்பா. ஒன்ஸ் பேக்கப் டீமோட சீஃப் உள்ள வந்ததும் மேரியோட வயர்லெஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அவ இது ட்ராப்னு சொல்லவும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. பட் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும். ருத்ரா டான்டே கிட்ட நீ என் பிரதரை கொன்னதுக்கு மனுஷனை கொண்டு பழி வாங்குறதான்னு நினைச்சேன். பரவாயில்ல நீ டீமன் ஆயிட்டீன்பா. டான்டே உன் பிரதரை கொல்றப்ப எனக்கு ஒன்னும் தோணலின்ட்டு ருத்ராவை அடிச்சு பொழப்பான். ருத்ரா ஒரு கட்டத்துல அவனோட ஸ்வாட் வர வச்சு அட்டாக் பண்ணுவான். டான்டே பின்னால போன வேகத்துக்கு முன்னால வருவான். ருத்ரா வச்ச ஸ்லாஷஸ்லாம் டாச் பண்ணிட்டு அவனோட பிளைண்ட் ஸ்பாட் ஆனா முதுகு பக்கம் போய் அட்டாக் பண்ணிருப்பான். கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கும். அதை பொளந்துட்டு போய் விழுவான். டான்டே கிட்ட போயிட்டு எனக்கு அந்த நெக்லஸ் வேணும், அதுக்காக உங்கள பல பேத்த கொல்லுவான்டான்ட்டு பஞ்ச் வைக்க ஆரம்பிச்சிருப்பான். ருத்ரா ரேபிட் தான் அதை வச்சிருக்கான், எனக்கு அதை பத்தி தெரியாதுன்பா. டான்டே ஃபைனல் ப்ளோ வைக்கலான்னு பாப்பான். பட் அந்த பக்கம் பில்டிங் பிளாஸ்ட் ஆயிருக்கும். அதனால ஸ்டாப் பண்ணிட்டு ஓ நீ தான் சொல்லிட்டீலன்பா. மேரி அவளோட ஒயர்லெஸ் கழட்டி வச்சுட்டு சர்வேலன்ஸ் ரூம்ல இருக்க ரேடியோவே யூஸ் பண்ணுவா. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கவும் அந்த பக்கம் இருக்கவன் எல்லாரும் ஓகே தான், 2 கேஷுவல்டீஸ்ன்பா. மேரி ஆல்ரெடி நான் என்னோட ஒரு டீமை இழந்துட்டேன், உங்க எல்லாத்தையுமே இழந்துருவோன்னு பயந்துட்டேன்பா. அவன் லியூட்டனன்ட் நீங்க உயிரோட இருக்கீங்களா அது வரைக்கும் சந்தோஷம்பா. மேரி தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்லணும்ட்டு அதாவது டீமன்னு சொல்ல வந்தவ. மக்காயன்ஸ் நான் பேசுறது கேக்குதுன்னா நான் லியூட்டனன்ட் மேரி அண்ட் ஆர்கம், நான் டார்காம சேர்ந்தவ. எனக்கு இங்க இருக்க ரெஃப்யூஜிஸ் யாரையும் தாக்குறக்காக இங்க இல்லைங்கிறது தெரியும். உங்களால உங்களோட உண்மையான இடத்துல சர்வை பண்ண முடியாம தான் இங்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி ஒயிட் ராபிட் உங்களை பயமுறுத்தி சிறப்பிடிச்சு வச்சிருக்கான்னு தெரியும். அது எல்லாத்துக்கும் இதோட முற்றுப்புள்ளி வச்சிருவோம். என் டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை காப்பாத்துவாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்கியூ மிஷன் பா. இது டார்காமோட எலைட் மெம்பர்ஸும் கேட்பாங்க. மேரி நீங்க எல்லாரும் எங்களை போல ஆட்களால தாக்கப்பட்டிருக்கலாம், ஆனா எங்க எதிரி நீங்க கிடையாது, ஒயிட் ராபிட் மட்டும்தான். அப்புறம் அவன் கொடுத்த வழி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. டீமன்ஸ் மைக் ஆஃப் பண்ணிட்டு டார்கா மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்னு கேப்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் காரணம் கேட்பான். மேரி ஏன்னா அவங்க ஃபைட்டர்ஸ் கிடையாது, வெறும் ரெஃப்யூஜிஸ். ஒயிட் ராபிட்னால ரெல்ம் விட்டு ரெல்ம் போக முடியுது. அண்ட் இவங்களும் வேற வழி இல்லாம தான் இங்க வந்திருக்காங்க. அண்ட் நான் இங்க உயிரோட நிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். நான் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்பா. அவன் நாங்க இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கவும் மேரி இங்க இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தி நம்ம ட்ரக்ல HQக்கு கூட்டிட்டு போங்கன்பா. அவன் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதும் மேரி ஒயிட் ராபிட்டோட பல்ல பேத்துட்டு வரன்பா. டான்டே பறந்து வரப்ப ருத்ரா வந்து அவனை பிடிச்சிருப்பான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டான்டேனால அவனோட டீமன் பவர் கட்டுப்படுத்த முடியாது. அவன் நாமளாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். ருத்ரா ஹாஃப் பிரீடுன்ட்டு நக்கல் பண்ணுவான். மேரி டாப் ஆஃப் த பில்டிங்க்கு வந்திருப்பா. ருத்ரா அதே இடத்துக்கு டான்டே வெளுத்துட்டு வந்திருப்பான். ராபிட்டிங்க இல்ல, அதனால உன் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வரப்ப மேரி ஓ முடிவான்னு தலையிலேயே சுட்டிருப்பா. தலை தெரிச்சு செத்துருப்பான் ருத்ரா. மேரியை பார்த்ததும் டான்டே நீயான்பா. மேரி உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேப்பா. டான்டே நீ சொன்னது சரிதான், நான் பாதி டீமன்பா. மேரியோ மரமண்டைக்கு இது எப்படி எட்டுச்சுன்னு கேப்பா. டான்டே 5 நிமிஷத்துக்கு முன்னால டீமனா தான் இருந்தன்பா. மேரி திரும்ப மாறினா கொன்றுவன்பா. டான்டே மாறுற ஃபீலே இல்லைங்கவும் மேரி கன் பாயிண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிருப்பா. டான்டே நீயும் என்னோட நெக்லஸ்க்காக தான் வந்தியான்ட்டு எந்திரிச்சிருப்பான். மேரி அந்த நெக்லஸ் இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பா. டான்டே எக்ஸ்ப்ளோஷனை ஃபாலோ பண்ணி வந்தன்பா. மேரி கண்ண கீழே வச்சிருக்கதை பார்த்துட்டு டான்டே பேசாம சுட்டு கொல்லு, இல்லனா பாம் இன்ஜெக்ட் பண்ணி என் தலையை சதற விடுன்பா. மேரி ஆம்புலன்ஸ் சிக்னலை ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்பா. டான்டே கடுப்பா இருப்பான். மேரி சிக்னல் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தவ ஜஸ்ட் அதே போல சிக்னல்ஸ் தர ஒரு டிவைஸை பார்த்திருப்பா. இந்த இடத்துல அவளோட டீம்மேட்ஸ் எப்படி செத்தாங்களோ அது போல பொம்மையை பிச்சு போட்டு கிடக்கும். மேரி அந்த பைத்தியக்காரன் இருக்கானேன்ட்டு சுட்டு தள்ளுவா. டான்டே அப்ப என் நெக்லஸ் இங்க இல்லையான்னு கேட்பான். டான்டே ஒரு டிவைஸை போய் தொடவும் அதுல கூட ஆக்டிவேட் ஆகி ஒயிட் ராபிட்டோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவன் நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கன்னா ருத்ராங்கும் போது மேரி அவன் தரையில கிடக்குறான்பா. ஒயிட் ராபிட் அவனை தியாகி லிஸ்ட்ல சேர்த்திக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா உங்களோட பேசதான் கூப்பிட்டன்பா. இதுக்கப்புறம் டாக்காம சேர்ந்தவங்க டீமன் ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணும் போது வைஸ் பிரசிடென்ட் பெயின்ஸ் கால் பண்ணிட்டு ஆம்லோட்டை பத்தி கேட்பான். அவன் அதை இன்னும் மீட்கல. டீமன்ஸ் இந்த மாதிரி சேவ் பண்றோம்னு சொல்லும் போது என்ஜோவை டாக்காம சேர்ந்தவங்க பிடிப்பாங்க இல்லையா, இப்படி ரஃபா ஹேண்டில் பண்ணாதீங்க, இதுக்கு டீமன்ஸ் தேவலாம் போல என்பா. பெயின்ஸ் டீமன்ஸ் நம்ம HQக்கு கொண்டு வரீங்களா, அவங்க நரகத்துல இருந்து வந்தவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, கொல்லுங்கன்பா. அந்த ஆபீசர் குழந்தை முகத்தை பார்ப்பான். அது முகத்திலேயே பயம் தெரியும். மேரி ஒயிட் ராபிட் கிட்ட உன்னோட ட்ராப்பே உனக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு, உன்னோட நாஜி பிராங்கன்ஸ்டைன் லேப நான் அழிச்சிட்டேன், அண்ட் இங்க இருக்க ரெஃப்யூஜிஸ் குடும்பத்தெல்லாம் காப்பாத்துறோம், ஆட்டம் முடிஞ்சதுன்பா. ஒயிட் ராபிட் எல்லாம் அற்புதமான விஷயங்கள் தான் முடிஞ்சிருக்கு. லியூட்டனன்ட் வேர்ட் கரெக்ட் தான், எல்லாம் முடிஞ்சதுதான். நான் என் படையை சீக்கிரம் கீழே அனுப்பிச்சு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மரணத்தை கொடுப்பேன். அதுவும் டான்டே 30ன்னு சொல்லும் போதே மேரி இதுல சென்ஸ் இல்லைன்பா. ஒயிட் ராபிட் எதுன்னு கேட்பான். டான்டே அவன் என்ன இழுக்க பாக்குறான், அதுவே தெரியலையான்பா. மேரி என்ன மாற்றம் நடக்க போகுது, ஏன்னா அவங்ககிட்ட கத்தி ஆம்லெட்னு 2மே இருக்கு, இதெல்லாம் தாண்டி அவனுக்கு அந்த வாழை கொலாப்ஸ் பண்ண என்னதான் தேவையான்னு கத்துவா. ஒயிட் ராபிட் கிட்ட இதை ஏன் செஞ்சு முடிக்கலன்னு கேட்கும் போது ஒயிட் ராபிட் நீயே யோசி ஏன்பா. மேரி அவன் உன்னை கொல்ல சான்ஸ் கிடைச்சும் கொல்ல, ஏன் டான்டே நான் ஸ்பாடா மகன் அதனால இருக்குமோன்பா. மேரி என்னடான்னு ஷாக் ஆயிட்டு ஓ ஸ்பாடா அவன் பிளட்டை வச்சுதான் வாழை உருவாக்கி இருக்கணும், அதனால அவன் டிஎன்ஏவான டான்டேயோட ரத்தம் தேவைப்படுதா, ஆனா அவன் டீமன் ஆனா தானே உனக்கு தேவையான ரத்தம் கிடைக்கும், இல்லைன்னா செயலற்று போய் தானே இருக்கும். பாத்தே அவன் பிளான எப்படி அசால்ட்டா கண்டுபிடிச்சம் பாரு. இருந்தாலும் அவன் டீமனா மாறாமனால எதுவும் செய்ய முடியாதுன்பா. நீ தோத்துட்டேன்ட்டு சிரிப்பா. ஒயிட் ராபிட் சரி, ஆனா டான்டே அரகண்டானவனாச்சே, எப்படி என்ன தேடி வருவான்பா. பிளாஸ்மா உயிரோட இருக்க போலதான் இருக்கும். சின்னாவை பார்த்துட்டு எலைட் மெம்பர்ஸ் என்னடா அதுன்பாங்க. பிளாஸ்மா அவன் உருவத்தை மாத்திட்டு தப்பிச்சிருப்பான். அவன் பாய்சன் ஜஸ்ட் கிக் மாதிரி தான் இருந்துச்சு, உன் அளவுக்கு புல்லட் வாங்காம தப்பிச்சிட்டான்பா. ஒயிட் ராபிட் இங்க பாரு டான்டே, நீ என்கிட்ட வந்து சேர 30 நிமிஷம் டைம் தரேன், ஆனா அதுக்குள்ள டாக்காம என்ன அப்ரோச் பண்ணதுன்னு தெரிஞ்சா நான் மொத்த பேத்தையும் தாக்க அனுப்பிச்சிருவான்பா. ரெஃப்யூஜிஸ் டாக்காம சேர்ந்தவங்க காப்பாத்துறத காட்டுவாங்க. பெயின்ஸ் நான் உங்களுக்கான ஆர்டர்ஸை மாத்திரன்பா. ஒரு டிமன் சைல்டு அவன் அம்மா கிட்ட என்ன ஆக போகுதுன்னு கேட்பான். பெயின்ஸ் இங்க படையெடுத்து வந்த டிமன்ஸ் ஒன்னும் கூட உயிரோட இருக்க கூடாதுன்றான். மொத்த பேத்தையும் கொன்னு குவிப்பாங்க டார்காம். பிளாஸ்மாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மனசே இருக்காது. ஒயிட் ராபிட் இந்த உலகத்துக்கான கணக்கு தீர்ப்பு ஏற்கனவே தொடங்கிருச்சு, இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதோட மறைவை எளிதாக்குறது தான்பா.
டான்டே ஒரு ஆர்மிக்கு எதிராவா கேட்க ஈஸியா தான் இருக்குன்ட்டு மேரி கிட்ட இதுல நீ என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்பான். மேரியில திகச்சு போன போல இருக்கும். இது உன் ஆம்லெட்டை பத்தி மட்டும் இல்ல, இது டார்க்காம சிதைக்கவும் தான்பா. பிளாஸ்மா எல்லா டிமன்ஸையுமே டார்க்காம் கொன்னதை விட்னஸ் பண்ணிட்டு என்ன எல்லாத்தையும் கொன்னுட்டாங்களா? எங்களால கொலை செய்யற குரங்குகளான உங்ககிட்ட இருந்து இந்த உலகத்தை பறிச்சுக்க முடியலனாலும் உங்களுக்கு நாங்க நரகன்னா என்னன்னு காட்டுறோன்பா. மக்காய்க்காகன்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் வெடிக்க வச்சிருப்பான். இதே இடத்துல அவனோட மரணத்தையும் அவன் ஏத்துக்கிற போல இருக்கும். டான்டே எக்ஸ்ப்ளோஷன்ஸை நோட் பண்ணிட்டு மேரியை காப்பாத்தி தப்பிச்சிருப்பான். வெயின்ஸ் இதெல்லாம் ஹெலிகாப்டர்ல இருந்து பாப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இப்ப வரைக்கும் பாக்குற ஆடியன்ஸா மனுஷங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னரும் டீமன்ஸ் மேல ஒரு பேட் கார்னரும் வந்திருக்கும். பட் இந்த எபிசோட்ல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இது எந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு சொல்லுங்க.